23 தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பில் நடைபெறும் பொதுக்கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெறவுள்ளது. இந்த பொதுக்கூட்ட நிகழ்ச்சிக்கு அனுமதி கேட்டு மதுரை காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் மனு அளிப்பதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பில் பாஜக சார்பில் பேராசிரியர் ராமசீனிவாசன், மாநகர் மாவட்ட தலைவர் மாரி சக்கரவர்த்தி, கிழக்கு மாவட்ட தலைவர் ராஜசிம்மன் உள்ளிட்ட பாஜகவினர் மற்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, RP உதயகுமார், சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள், NDA கூட்டணி நிர்வாகிகள் காவல்துறை அனுமதிக்கான கடிதத்தை மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் அவர்களை சந்தித்து வழங்கினர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த பேராசிரியர் ராமசீனிவாசன், ஜனவரி 23 மதுரை அம்மா திடலில் நடைபெற இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கட்சி முதல் பொதுக்கூட்டம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெறவுள்ளது. அந்த கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கட்சியின் கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் ஒரே மேடையில் பங்கேற்க உள்ளனர். பாரத பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கும் நிகழ்ச்சிக்கான காவல்துறையின் அனுமதிக்கான கடிதத்தை மதுரை மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் அவர்களை சந்தித்து வழங்கியுள்ளோம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் ஆகிய இருவரும் ஒரே நிகழ்ச்சியில் பங்கேற்று மேடையில் உரையாற்றுவதில்லை. இருவரும் தனித்தனியான நிகழ்ச்சியில்தான் பங்கேற்பார்கள். அதனால் இந்த நிகழ்ச்சியில் அமித்ஷா பங்கேற்பதற்கு வாய்ப்பு குறைவு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்ட நிகழ்ச்சிக்கான பணிகளை தற்போது பாரதிய ஜனதா கட்சி மற்றும் அதிமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் அதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகின்றோம் என தெரிவித்தார். கூடாதா? இல்ல, நீங்க முன்னால வந்துட வேண்டியதானே. வரக்கூடிய ஜனவரி 23 பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி ஐயா அவர்கள் மதுரைக்கு வரார் என்ற மகிழ்ச்சியான செய்தியை ஊடக நண்பர்கள் மூலமாக தமிழகத்திற்கு அறிவிக்கிறோம். அவர் வரக்கூடிய நிகழ்ச்சி என்பது தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய பரப்புரையினுடைய துவக்க விழாவாக இருக்கும். NDA சார்பா, தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பா பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டம் மதுரையில வண்டியூர் பக்கம் இருக்கிற அம்மா திடல்ல ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடாயிருக்கு. அதுல பிரதமர் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். அதுல பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணியில இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, ஏற்கனவே NDAவில் இருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் மாதிரி கட்சிகள்லாம் கலந்து கொள்வார்கள். புதிய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய உறுப்பினர்களும் அதில் கலந்து கொள்வார்கள். மிக பிரம்மாண்டமாக அந்த கூட்டம் நடக்கும். அதற்காக இன்று காவல்துறை ஆணையரை சந்தித்து அந்த நிகழ்ச்சிக்கான அனுமதி கேட்டு தான் இன்னைக்கு கடிதம் கொடுப்பதற்கு இங்கே வந்தோம், கமிஷனர் ஆஃபீஸ்க்கு வந்தோம். இதில் அதிமுகவினுடைய மூத்த அமைச்சர்கள் மரியாதைக்குரிய ஐயா செல்லூர் ராஜு அவர்கள், சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர்